ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் வினோத் காந்திக்கு ஆதரவாக தேர்தல் பணிகளை உடனடியாக தொடங்க கோரி அவரது ஆதரவாளர்கள் அமைச்சர் ஆர் காந்தியின் வீட்டின் முன்பு நீண்ட நேரம் காத்து கிடந்தனர். இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜான் பிரிட்டோ இணைகிறார். ஜான் பிரிட்டோ, வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த மாதம் 28ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளர் பட்டியலை கட்சியின் தலைவர் வெளியிட்டார். அதன்படி ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் தற்போதைய கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சரும் ராணிப்பேட்டை திமுக மாவட்ட செயலாளருமான ஆர் காந்தியின் மூத்த மகன் வினோத் காந்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இந்த நிலையில் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாள் முதல் தற்பொழுது வரை ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் தொடர்பான எவ்விதமான வரை நடைபெறவில்லை. குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 4 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன. ஆற்காடு, ராணிப்பேட்டை, சோளிங்கர் மற்றும் ராணிப்பேட்டை திமுக மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான ஆர் காந்தி ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளில் தற்போது தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். எனினும் அவரது சொந்த தொகுதியான ராணிப்பேட்டை தொகுதியில் தற்போது வரை வேட்பாளர் அறிமுக கூட்டங்களோ அல்லது ஆலோசனை நடத்தப்படவில்லை. இதற்கு முக்கிய காரணமாக அவர் கடுமையான அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. தனது மகனுக்கு வழங்கப்பட்ட சீட்டினை தனக்கே மீண்டும் வழங்க வேண்டும் என தெரிவித்து தலைமைக்கு அமைச்சர் ஆர் காந்தி தொடர்ச்சியாக நெருக்கடி கொடுத்து வருவதாக தெரிகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் சட்டப்பேரவை தேர்தலானது களம் சூடுபிடித்து தற்பொழுது வெகு வேகமாக சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் மட்டும் தற்போது வரை எந்த பணிகளும் மேற்கொள்ளப்படாத நிலையில் ராணிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ராணிப்பேட்டை சட்டமன்ற திமுக வேட்பாளர் வினோத் காந்தி அணுகி உடனடியாக தேர்தல் பணிகளை தொடங்க வேண்டும் என வலியுறுத்திய நிலையில் அவர் மாவட்ட செயலாளரின் அறிவுறுத்தல் எப்போது கிடைக்கிறதோ அதன் அடிப்படையில் உடனடியாக தேர்தல் பணிகளை தொடங்க விடலாம் எனவும் அவர் அறிவுறுத்திய பின்னரே தேர்தல் பணிகளை தொடங்க முடியும் என தெரிவித்ததால் அங்கிருந்து 100 மீட்டர் தொலைவிலேயே அமைச்சர் ஆர் காந்தி இருக்கிறது. வேட்பாளர் வினோத் காந்தி வீட்டிலிருந்து 100 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அமைச்சர் காந்தி இல்லத்திற்கு நடைபெறமாக சென்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினர் உடனடியாக தலைமையால் அறிவிக்கப்பட்ட வினோத் காந்திக்கு ஆதரவாக தேர்தல் பணிகளை தொடங்க கோரி அமைச்சர் ஆர் காந்தியின் வீட்டு முன்பு நீண்ட நேரமாக காத்திருந்தனர். முதலில் அவர்களை சந்திப்பதாக அமைச்சர் தெரிவித்ததாகவும் பின்னர் அவர்களை சந்திக்க அவர் மறுத்துவிட்டதாக அமைச்சரின் இல்லத்தில் இருந்த சில உதவியாளர்கள் அங்கிருந்து திமுகவினரும் தெரிவித்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து அங்கிருந்து அவர்கள் அதிருப்தியில் அங்கிருந்து உடனடியாக புறப்பட்டு கலந்து சென்றிருக்கிறார்கள். எனினும் வருகின்ற திங்கட்கிழமை பிற்பகல் 12:30 மணி அளவில் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கட்சி தலைமையால் அறிவிக்கப்பட்ட வினோத் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. உடனடியாக கட்சி தலைமை முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு உரிய தீர்வு கண்டு கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தீர்வு கண்டு உடனடியாக தேர்தல் பணிகளை தொடங்கிட வேண்டும் என்பது இந்த ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளுடைய ஒரு முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. உடனடியாக கட்சி பணிகளை தொடங்க வேண்டும், தேர்தல் தொடர்பான பணிகளை உடனடியாக முடக்கிவிட வேண்டும் என திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் மற்றும் அக்கட்சி நிர்வாகிகளிடையே ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இதனை உடனடியாக தலைமை தீர்வு காணும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி, ஜான் பிரிட்டோ.